உங்களுடைய அழகுக்கும் என்னுடைய அழகுக்கும் பொருத்தம்னா பொருத்தம். அப்படி அவ்வளவு பொருத்தமா இருக்கு. என்னைய மட்டும் தனியா நிக்க வச்சு தூரமா இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னு மட்டும் சொல்லு. அங்க போய் நின்னு பாரு, நல்லா மூஞ்ச மட்டும் உத்து பாரு. அவ்வளவு தூரம் இங்க இருந்தே சொல்றியா? இங்க இருந்தே சொல்றியா? முன்னாடி வந்துரு, வீடியோ ஓடுது, அப்பதான் நல்லா இருக்கும். வீடியோ ஓடுனா முன்னாடி வந்து பேசணும். என் மூஞ்ச பார்த்த உடனே தனியா நிக்க வச்சு பாரு, எப்படி இருக்கிறேன். உனக்கு ரொம்ப அப்படியே உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு பொருத்தங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ சரி, நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? என் அழகு நீ அப்படி சொல்லுமா. செத்து போன எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க. கறி போன கருவாடாட்டுமா? ஒரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறதுனா ஒரு நல்லா இருக்கும். இந்த மாதிரி செத்து போன பழைய கராக்கி அதனால ஒரே ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாருங்க. எம்ஜிஆர் பாட்டு சூப்பரா பாடுவோமா? அப்படி பாடுங்களேன். தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் இங்கு, தத்தை மீது பூவை தூவும் வாடை காட்டும் இங்கு. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் இங்கு, தத்தை மீது பூவை தூவும் வாடை காட்டும் இங்கு. கையில் வளையல் புது வளையல் காட்டுறா அப்படி. கையில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ, நாடும் தரும் நாடும் வரும் நீரின் அவசரமோ, முத்து தரம் புள்ளை கொடியா. என்ன அடிபட்டுருச்சா? இல்ல, இடிச்சுட்டான். இடிச்சுட்டானா? விழுந்துருச்சா? இந்த இடமா அடிக்குது. எங்க உள்ளடியா? இந்த பக்கத்துலயே இளம்பல. இளம்பலைக்கு போலாமா? போர் அடிச்சுங்க. என்ன தூக்குற பைத்தியக்காரா? என்னடா படுத்து தூங்கிட்டு இருக்கற? டேய் ஆறுதல்ல தூங்கிட்டு இருக்கறனாமா. என்னடா படுத்துக்கிட்டு இருக்கற? ஐயோ என்னங்க ஆச்சு? என்னடா ஆச்சு? எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி சொல்லிட்டு விட்டா அப்படி கையில வந்து இப்படி விழுவும்ல. மாறல அந்த ஜெயலலிதா அம்மா அப்படி மாறல வந்து சாஞ்சி அப்படி இல்ல. ஆமா, எம்ஜிஆர் கூட குடிப்பாருல இப்படி இப்படி மோக கொண்டு வந்து வரல. ஸ்டைல் கொண்டு வரல. அந்த மாதிரி பண்ணலாம்னு பார்த்தடா. 2.5 மூட்டை சிமெண்ட் எடுக்கற கண்டார ஒளி முண்டா. ஏய் பிள்ளை பாக்குறதுக்கு தான் அப்படி எல்லாம் எலும்பு காணோம். நல்ல வேலை நான் குளித்தி கொண்டு சுத்தி விட்டு பிடிக்க முடியல. கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? பேசிக் கொண்டிருந்தால் நெடிய நேரமாகின்றது. வாழுமுடி சண்டை சொல்லக்கூடிய நாடகம். இளைஞர்கள் நாடகம் விட்டது ஊர் பொதுமக்கள் கம்யூனிட்டி, கோவில் கம்யூனிட்டி, கோவிலுக்கு சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்களும் ஒரு மனதா ஒன்று கூடி நாடகம் என்று லாட பருவத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மாடுபிடி சண்டை. மாட்டை பிடிச்சா சண்டை தாண்டி வரும் கண்டார முண்டா. சண்டை மாடுபிடி சண்டை நாடகத்தில் யார் பெயர்? உங்களுடைய பெயர்? அந்தரங்க
அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பெயர் தான் பாஞ்சாலி. உங்களுடைய வீர பாஞ்சாலி. நான் சொல்ற வரைக்கும் வாய் பேசக்கூடாது. பாஞ்சாலி அம்மா, திரௌபதி, யாகசேனா, இந்திரசேனை. ஆமா, இத்தனை பெயர்களை கொண்ட எத்தனை மாசம் சேனை இல்லைங்க. நான் சொன்னேன் எத்தனை மாசம் சேனை எனக்கு தான் தெரியும். எத்தனை மாசம் சேனைங்க நீ தாங்க இப்ப சொன்னீங்க. நான் சொல்லலாமா? அந்த பாஞ்சாலன் யாகத்திலே ஒன்று வாங்கிட்டு இருவருக்கும் புத்திர சந்தானம் என்பது இல்ல நீண்ட காலமாக. அதனால யாசன் உபயாசன் சரிங்க இரு முனிவர்களை முன்ன வைத்து விருத்த ஒரு புத்திரகாமிஷ்டி யாகத்தை செய்ய யாகத்திலே ஒரு பொன் தட்டு, பொன் தட்டிலே ஒரு பிண்ட பிரசாதம். இத்தனை இடத்துல பிறக்காது அந்த தட்டுல போய் பிண்டம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அப்படி பிண்ட பிரசாதம் பிறக்க அதை எடுத்து உன் மனைவி இடத்துல கொடு பாஞ்சால மன்னர். மனைவி கோகிலாதேவி சாப்பிட்டா ரிஷி பண்ணோம் நீ சொன்ன இல்ல ஓர் இரவு தங்காது. உடனே கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி உடனே சரீரமாகி குழந்தையாக இந்த உலகத்திலே பிறக்கும் என்று சொல்லி பிரசாதத்தை எடுத்து என் தாயிடத்துல கொடுக்கும் பொழுது என் தாயார் கூப்படைஞ்சிட்டாங்க. கூப்பென்றால் வீட்டுக்கு தூரம் போயிட்டாங்க. என்ன ஒரு 1.5 கிலோமீட்டர். அப்படி வாடிய முகத்தோடு நின்றார். முனிவர்கள் மறுபடி அந்த பிரசாதத்தை அக்கினி தீயிலே போடுன்னு சொல்ல அக்கினி தீயிலே பிரசாதத்தை மீண்டும் போட எரிகின்ற நெருப்பிலே அந்த பிண்ட பிரசாதத்தின் வழியாக அக்கினி வேள்வியிலே பிறந்த முதல் குழந்தை எங்க அண்ணன் துஷ்ட துய்மன். பிறகு இந்த பாஞ்சாலின் அப்படியா வில்லுடன் பிறந்து வளர வளர வளர்ந்தது. சின்ன வயசுல இருந்து அக்னியில பிறந்து உன்னை அர்ஜுனனுக்காகவே நாங்க பிறக்க வைத்தோம். உன்னை ஆசை என்பா வளர்த்து வருகிறோம்னு சொல்லி ஆசைகளை ஊட்டி வளர்த்தினார். நானும்
நான் வளர வளர அவரையே நினைச்சுக்கிட்டு வளர்ப்பேன். யார் அந்த தாத்தா ஜட்டிக்குள்ள கை விட்டுட்டு இருக்கிறா அப்படியா? என்ன பண்றேன்? அவன் தான் வந்து ஜட்டிக்குள்ள கை விடுறான். ஐயா ஐயா அங்க விடாதீங்க, எந்திரிச்சு அது ஆயுதத்தை எடுக்கிறாரு, வேற நான் கூட உள்ள கால தூக்கிட்டு எடுக்கிறாரு. அப்படி அவரையே மனசுல நினைச்சேன். கல்யாணமாகும் வயது 16 நிறைந்த பெண்ணாக இருக்கும் பொழுது ஏங்க ஏன் மறந்து போச்சாலாம்? மீறி போச்சா? மீறி போச்சான்னு கேட்டேன். அப்படித்தான் எழுப்பாங்களா? பிரசன் மீறி போனா இப்படிதான் இழப்புவாங்க. இல்லடி, புதிதாக கட்டப்பட்ட மாளிகையில் பாண்டவர்களும் அவருடைய தாய் குந்தாதேவியும் தங்கிருக்க மாளிகையோடு தீப்பற்றி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லிகிதம் வந்தது. பொய்யா? என்ன பண்ணீங்க? பொய்யான லிகிதத்தை படித்த உடனே உண்மையா என்று கண்ணனை அழைத்து கேட்க, பாண்டவள் இருப்பதும் இல்லாம இருப்பதும் எனக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது. அக்னி பகவானுடைய உதவியால அர்ஜுனனுக்காகவே உன்னை பிறக்க வச்சோம். அப்படி இருக்க அதே அக்னி பகவான் பாண்டவர்களை எப்படி எரிச்சிருக்க முடியும்? மக விதவியாக தகப்பனே காரணமா இருப்பாரா? ஒருபோதும் முடியாது. அதனால பாண்டவர் உயிரோடு இருந்தா உன்னை வந்து கல்யாணம் செய்யும்படி ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி சுயவர மேடை அமைத்தார்கள். 60 கோணமுள்ள ஆச்சாமரை இரு பக்கமும் மேலே 70 அடி விட்டம், நடுவுல ஒரு தூண், ஓட்டை, துவாரத்துக்கு கீழே மஞ்சள் நீர் கொப்பரை, துவாரத்துக்கு மேல சுழல் சக்கரம், அதுக்கு மேல மீன் என்று சொல்லக்கூடிய மச்சக்குறி, கீழே என்னோடு பிறந்த வில்லை வளைத்து நாணி ஏற்றி கீழே மஞ்சநீர் கொப்பரையில அந்த மச்சக்குறி சுரண்டு கொண்டிருப்ப நிழலை பார்த்தபடியாக மேலே அம்பு எய்து அம்பாகப்பட்டது அந்த துவாரத்தின் வழியாக சென்று சுழல் சக்கரத்தின் வழியாக சென்று மேலே சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய மச்சக்குறியை அறுத்து அந்த மச்சக்குறி மண் மேல விழாம மறுவானம் தொடுத்து கையால பிடிக்கணும். இப்படி கையால மச்சக்குறியை யார் பிடிக்கிறாங்களோ அவருக்குதான் மங்கையை கைப்பிடித்து தருவோம். அப்படி என்று இதத்தை அடுப்ப எல்லாரும் வந்தாங்க. வில்ல வளைக்க முடியல. ஒரே ஒருத்தர் தான் வந்தாரு. ஆமா. யார் அவரு? யார் அவர்? ஒருவர் வில்வளைக்கு ஐவருக்கு எப்படி தேவி? அந்த சந்திர குலத்தில் பிறந்த மன்னர். பிராமண வடிவிலே வந்து வில்லை வளைத்து என்னை கைப்பிடித்து அழைத்து சென்றார் மன்னுடையார் வீட்டுக்கு. தங்கிலி போட்டு மன்னுடையார் வீட்டுக்கு அழைத்து போக அவர் முன்னே நடக்க நான் பின்னே நடந்தேன். வேதவியாசர் குலத்திலே மூழ்கி எழுந்தார், சுய உருவம் பெற்றார். என் அத்தையுடைய வார்த்தை கேட்டு ஐவருக்கும் தேவையான இப்ப எங்க இருக்கு? இப்ப என்ன கட்டளை? 12 ஆண்டு வனம் சஞ்சரிக்கணும் பாண்டவர்கள். ஓராண்டு அந்நியாத வாசம் மறைமுகமா காலம் கழிக்கணும். பாண்டவர் இவர்தான் சொல்லி தெரியாம ஒரு வருஷ காலம் வாழணும். அப்படி என்பதற்காக நாங்க நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப மச்சு தேசத்துல இருக்கிறோம். மச்சு தேசத்துல? ஆமா, மச்சு தேசத்தில் அப்படி மச்சு தேசத்துல எதற்காக? ஒரு ஆண்டு அஞ்ஞாத வாசத்தை காலம் கழிப்பதற்காக நான் அந்த திராட மன்னனுடைய தேவி சுதர்க்கணி அம்மாவிடத்துல நான் பணி பெண்ணாக உண்டாகல ஒரு வேலை
இந்த பணிப்பெண்ணா குண்டா மட்டும் தான் கழுவுவாங்களா? அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய புத்தியில் சிறந்த பணிப்பெண்ணாகவும் பூ மாலைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு பூச்சுடுவதால பூமாலை கண்ணி என்றும் சைனித்து இருப்பதால என்ன சைலேந்திரி என்றும் சைலேந்திரி என்றும் விரதம் பூண்டிருப்பதனால விரதச்சாதனி என்றும் இப்படி 4 வர்ண பெயர்களோடு அந்த அம்மா என்ன அழைப்பாங்க. அந்த அம்மாவுக்கு நான் இப்படின்னா வலது கை மாதிரி. அப்புறம் பீச்சங்கை யாருமா? அது சரி, இருந்தாலும் நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? உங்களுடைய மகாராணியாகப்பட்டவர் தங்களை அதி சீக்கிரமாக அழைத்து வர சொன்னார். என்ன சொல்றீங்க? மிகவும் அவசரம். ஆமா.